அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேட்வே. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்டா இயர் சீரீஸில் நம்ம 1905 வருடம் நடந்த தகவல்கள்லாம் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அவசியம் எல்லாம் நோட் பண்ணிங்க. 1905 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வருஷம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 16 தகவல்கள் இருக்குது. சரிங்களா? அதில் 12 இந்தியாவை சார்ந்த தகவல்கள், 4 உலகம் சார்ந்த தகவல்கள். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் 1905 நான் சொல்லணும் உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு 2 டேட்டா ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? நம்பர் 1 வங்க பிரிவினை, பெங்கால் பார்ட்டிஷன் 1905 நடந்தது. இதுதான் நம்பர் 1 டேட்டா. சரிங்களா? நம்பர் 2 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது 1905 பி இண்டியன் பை இண்டியன். அந்த சுதேசி இயக்கம் துவங்கப்பட்டது 1905 இந்த 2 டேட்டா நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரக்கூடிய 2 டேட்டா தான். ஸோ அடுத்ததான் நான் கொடுக்கக்கூடிய தகவல்கள், 3வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் இல்லையா? என்னது? இந்திய ஊழியர் சங்கம் இல்லாட்டி இந்திய பணியாளர் சங்கம். இந்த 2 பேர்லையுமே புக்கில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி 1905 கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் துவங்கப்பட்டது. இது தகவல் 3. சரிங்களா? நமக்கான 4வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் 1905 மரணித்தார். சரிங்களா? தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவரை பற்றின 2 தகவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபாதர் ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தந்தையார் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். ஒரு வேலை என்ன பணி என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் மறைந்ததற்கு பின்னர் பிரம்ம சமாஜத்தை எடுத்து வழிநடத்தி சென்றவர் தான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தந்தையார் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள். சரிங்களா? நமக்கான 5வது தகவல் தியோபந்த் மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? தியோபந்த் ஸ்கூலில் தியோபந்த் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு புக்கில் வந்திருக்கும். அதோட ஃபவுண்டர் ஆரம்பித்தவர் ரஷீத் அகமது கங்கோஹி. சரிங்களா? ரஷீத் அகமது கங்கோஹி அவர்கள் 1905 மரணித்தார். சரிங்களா? இந்த மூமெண்ட் ஸ்கூல் 1866 ஆரம்பிச்சது. இவர் இறந்த வருடம் இது. சரிங்களா? இந்த ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இஸ்லாத்தோட தனித்துவம் அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வருது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கிட்டு இஸ்லாத்தோட அற்புதங்கள் அவசியங்கள் எல்லாம் போதிக்கணும்னு சொல்லி, அடல்ட்ஸ்க்கு போதிக்கணும்னு சொல்லி ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன ஸ்கூல் தான் இது தியோபந்த் மூவ்மெண்ட். சரி அப்படிங்கிறது. சரியா? ஸோ ரஷீத் அகமது கான் ஆரம்பித்தவர். அவர் இறந்த வருடம் 1905. இதுதான் உங்களுக்கு 5 தகவல் நான் கொடுத்துருக்கேன். 6வது தகவல், காந்தியடி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது ஒரு ஆசிரமம் ஆரம்பித்தார். சரிங்களா? ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஃபீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு நம்ம தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ காந்தியடிகள் ஆரம்பித்த ஃபீனிக்ஸ் குடியிருப்பு தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்தார் 1905. ஆஸ் பர் த டெக்ஸ்ட் புக் டேட்டா 1905 இருக்குது. பட் ஆக்சுவல் டேட்டா 1904. நம்மளுக்கு ஆன்சர் 1905 தான் ஆனால். சரிங்களா? ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ 6 டேட்டாஸ் நான் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 7th டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாடு 1905 பனாரஸில் நடைபெற்றது. எங்க? பனாரஸ். எத்தனை முறை நடைபெற்றது? ஒரே முறையாக நடைபெற்றது. சரிங்களா? நடைபெற்றது. இதுதான் உங்களுக்கு நான் தரக்கூடிய 7வது டேட்டா. ஸோ 8வது டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றார். 1905 பாரதியார் அவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றார். இதுதான் உங்களுக்கு அடுத்த 8வது தகவல். பாரதியார் அவர்கள் அந்த மாநாட்டில் மட்டும்தான் பங்கேற்றாருன்னா கிடையாது. அதற்கு அடுத்ததாக நடந்த 1907 நடந்த சூரத் மாநாட்டிலும் பங்கேற்றார். ஸோ பாரதியார் அவர்கள் பங்கேற்ற மாநாடுகள் மொத்தம் 2. 1905 பனாரஸ், 1907 சூரத். ஞாபகத்தில் வச்சுங்க. இது உங்களுக்கு நான் 8 டேட்டா கொடுத்துருக்கேன். 9வதாக நான் கொடுக்கக்கூடிய டேட்டா என்னன்னா, அதுவும் பாரதியாரை பற்றினது தான். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் அவர்கள் சகோதரி நிவேதிதா, ஐரிஷ் நாட்டை சேர்ந்த சகோதரி நிவேதிதா அவர்களை சந்தித்த வருடம் 1905. நிவேதிதா அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிசி. சரிங்களா? ஒரு சீடன். சரிங்களா? ஸோ பாரதியார் பற்றி 2 தகவல் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ மொத்தமாக 9 தகவல் கொடுத்துருக்கேன். 10வது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன்சில் உருவாகுது. கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கப்பட்டது 1905. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த தகவல் 11வது தகவல் அரவிந்த் கோஷ் சம்பந்தமானது. அதாவது 1905 ஏதோ ஒரு கூட்டத்தில் அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வினா, இந்த தேசப்பற்றை எப்படி வளர்த்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நம்ம அரவிந்த் கோஷ் அவர்கள் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, நம்ம இந்திய தேசிய வரைபடத்தை பார்த்துட்டு
இது தேசிய வரைபடம் கிடையாது, இவங்க தான் பாரத மாதா, இதுதான் நம்மளோட பாரத மாதா, இதுதான் அவங்களோட தலை, இதுதான் அவங்களுடைய கை, இதுதான் அவங்களுடைய உடம்பு, இதுதான் அவங்களுடைய கால் அப்படின்னு உருவகப்படுத்திட்டு அந்த நதிகள் போகக்கூடிய அந்த இதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் தான் அவங்களோட நரம்பு அப்படிலாம் சொல்லிட்டு இதை பாரத மாதாவை டெய்லியும் கும்பிடுங்க, சாமி கும்பிட்ற மாதிரி டெய்லியும் கும்பிடுங்க, போதும் உங்களுக்கு தேசப்பற்று வளரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது வந்து நடந்தது 1905. ஸோ இதுவரை உங்களுக்கு நான் கொடுத்த தகவல்கள் 11. சரிங்களா? இன்னும் ஒன்று இருக்கா? எஸ், இன்னும் ஒன்று இந்தியாவில் ரிலேட் பண்ணக்கூடிய தகவல். ஒரு இண்டஸ்ட்ரி அமைக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1905 கல்கட்டாவில். தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை இந்தியர்களால் இந்தியாவுக்காக. சரிங்களா? தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை, இங்கிலீஷில் வந்து நேஷனல் டேனரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி நேஷனல் டேனரி இண்டஸ்ட்ரி, தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது கல்கத்தாவில் 1905. ஸோ உங்களுக்காக நான் வந்து 12 டேட்டா ரிலேட்டட் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி போகும்போது 4 டேட்டா கொடுக்குறேன். சரிங்களா? அதில் ஒரு டேட்டா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஜி கிளர்ச்சி அப்படின்னு ஒரு போராட்டம், ஒரு ரெபல்லியன் நடந்தது 1905 1907. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் நடக்குது. ஜெர்மானியர்களினால் அவங்களோட அட்டகாசம் தாங்க முடியாமல் ஆப்பிரிக்க மக்கள் நடத்தின ஒரு போராட்டம் தான் அது. மஜி எழுச்சி ரொம்ப ஃபேமஸானது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? அடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. லாஸ்ட் 1904 வந்து ஜப்பான் ரஷ்யா ஒரு போர் நடந்துச்சு, அதில் ஜப்பான் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னோம். ஒரு போருக்கு அப்புறம் வந்து அந்த நாட்டோட நிலைமை, அந்த தோத்த நாட்டோட நிலைமை வந்து ரொம்பவுமே பரிதாபகரமாக இருக்கும். பசி, பட்டினி, அமைதியின்மைன்ட்டு நாட்டில் பல போராட்டங்கள் வெடிக்கும். அப்படி ஒன்று நடக்கும்போது ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்து பேர் வந்து என்னென்னா கேப்பன் அப்படிங்கிற ஒருத்தர், ஃபாதர் கேப்பன் அப்படிங்கிறவர் மக்களை கூட்டிகிட்டு ஒரு ரேலி போகிறாரு டுவர்ட்ஸ் பார்லிமெண்ட். இந்த ப்ரொசஷனில் வந்து எல்லாருமே இருந்தாங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே. ஒரு பெரிய ரேலி இது. ஒரு சண்டேல வந்து சட்டமன்றத்தை நோக்கி அமைதி பேரணியாக போகிறாங்க. அமைதியாக தான் போகிறாங்க. பட் பிரச்சனையாச்சு, போராட்டங்கள் கலவரங்களில் முடியுது. ஹேப்பன்ஸ், நிறைய உயிரிழப்புகள். சரிங்களா? லாட் ஆஃப் கேசுவாலிட்டிஸ். அது வரலாற்றில் வந்து அந்த பர்டிகுலர் சண்டே வந்து குருதி ஞாயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்கும்போதே கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த தகவல், உலகம் சார்ந்த தகவல். டாக்டர் சன் யாத் சென், நவீன சீனாவின் தந்தை. சரிங்களா? அவர் நவீன சீனாவின் தந்தை டாக்டர் சன் யாத் சென் அப்படின்னு அவரை சொல்கிறோம். அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு, தேசிய மக்கள் கட்சின்னு. எந்த வருஷம்? இந்த வருஷம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அதே 1905 தான் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சியை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அடுத்தது இறுதியான தகவல், இந்த பதிவோட இறுதியான தகவல். யூரோப்பில் வந்து சோசியலிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. சோசியலிச கட்சி உருவானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில். சரிங்களா? அதுதான் நமக்கான தகவல். ஸோ 1905 இந்த வங்க பிரிவினை 10-15 இடத்துல இந்த டேட்டாலாம் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. பதிவோட இறுதியில் வந்துட்டோம். 1905 பற்றி பார்த்துருக்குறோம். உங்களுக்காக நிறைய தகவல் கொடுத்துருக்குறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சஜஷன்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், டவுட்ஸ் ஆகட்டும், கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முடிந்தவரை பதிலளிக்கிறேன். அவசியம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.